நன்சிற்றூர் என்ற ஒரு கிராமத்தில் பண்ணையார் ஒருத்தன் இருந்தான். அந்த ஊரில் இருந்த பாதி நிலம் அவனுக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு. அவன்கிட்ட முனியன் என்ற ஒரு விவசாயி வேலை செஞ்சுட்டு வந்தான். முனியனுக்கோ ஒரு குடிசையும் கொஞ்சம் நிலமும் மட்டும்தான் இருந்துச்சு. முனியன் பண்ணையார்கிட்ட போய், ஐயா, தங்களோட எல்லா நிலத்திலையும் உழுது விதை நட்டு விட்டேன் ஐயா. அப்படியா? சரி, வா, வந்து உன்னோட கூலியை வாங்கிக்க. ஐயா, எனக்கு இந்த கூலி வேண்டாம் ஐயா. அதுக்கு பதிலா கொஞ்சம் விதையும் கொடுங்க ஐயா. நான் என் நிலத்துல விதைச்சிக்கிறேன். என்ன முனியா, நீயும் பண்ணையார் ஆகலாம்னு நினைக்கிறியா? இந்த கூலியை வாங்கிக்கிட்டு போ, கால் வயிறு கஞ்சியாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முனியனை அங்கிருந்து போக சொல்றா பண்ணையார். பண்ணையார் இப்படி சொன்னதும் முனியன் அங்கிருந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததும் அவனோட மனைவி, என்னங்க, என்ன ஆச்சு? பண்ணையார் விதை கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? இல்ல பரிமளம், பண்ணையார் விதையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு முனியன் பரிமளா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்போது முனியன் வீட்டில் ஒரு குருவி கூடு கட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த பரிமளம் அதை விரட்டுறதுக்காக போறா. அதுக்கு முனியன், வேணா பரிமளம், அது ஒன்றும் பண்ணாத, பாவம், எங்கன்னா ஒரு மூலையில் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு தன் மனைவி கிட்ட சொல்கிறான் முனியன். அந்த குருவி 4 முட்டையிட்டு குஞ்சியும் பொரிச்சது. ஒரு நாள் பாம்பு ஒன்று அங்கே வந்துச்சு. அந்த குடிசையில் இருக்கிற குருவி குஞ்சுகளில் அதை விழுங்க தொடங்கிடுச்சு. 4 குஞ்சுகளில் 3 குருவி குஞ்சு அதை விழுங்கிடுச்சு. குஞ்சுகளோடு சத்தம் கேட்டு அங்கே வந்த முனியன் அந்த பாம்பை அடித்து மீதம் இருந்த அந்த ஒரு குருவி குஞ்சை காப்பாற்றுறான். மேலே இருந்து கீழே விழுந்த அந்த குருவி குஞ்சுக்கு கால் உடைஞ்சு போச்சு. முனியனும் அந்த குருவி குஞ்சுக்கு காலில் கட்டு போட்டு அதோட காயத்தை ஆறவும் செய்யறான். காயம் நல்லா ஆனதும் குருவி குஞ்சு பறந்து போகுது. அதே நேரத்தில் முனியனின் நிலைமையும் ரொம்ப மோசமாகவே போகுது. சரியா சாப்பாடு கூட இல்லை. என்னங்க, நாம இப்படியே இருந்தா எப்படி? வேற எங்காவது ஏதாச்சும் வேலைக்காச்சும் போகலாமா? இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. நாம சாப்பிட்டுட்டே 3 நாள் ஆச்சு. இவங்க 2 பேரும் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கும் போது வெளியே யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டது. முனியன் வெளியே வந்து பார்க்குறான். அப்போது வெளியே அந்த கால் உடைஞ்ச குருவியும் அதன் தாய்க்குருவியும் முனியன்கிட்ட கொஞ்சம் விதைகளை கொடுத்துட்டு, இந்த விதைகளை உங்கள் நிலத்தில் விதைங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தாய்க்குருவியும் அதனோட குருவி குஞ்சும் போயிடுச்சிங்க. முனியன் அந்த குருவி கொடுத்த விதையை தனது நிலத்தில் விதைச்ச அடுத்த கொஞ்ச நாளிலே அது 3 பெரிய பூசணிக்காய் காய்ச்சது. அதை பறிச்சுக்கிட்டு வந்து உடைச்சி குழம்பு வைக்க நினைச்ச பரிமளம் அந்த பூசணிக்காயை உடைச்சதும் அதுக்குள்ள நிறைய தங்க நாணயமும் தங்க நகைகளும் வைரமும் இருந்துச்சு. இதை பார்த்த பரிமளம், என்னங்க, இங்க வாங்க, இங்க பாருங்க. என்ன பரிமளம், ஒரே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளோ தங்கமும் இந்த பூசணிக்காய் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி 2வது பூசணிக்காவையும் உடைக்கும் போதும் அதுக்குள்ளவும் இப்படி தங்கமும் வைரமும் இருந்தது. 3வது பூசணிக்காயும் இப்படி இருந்துச்சு. இதை வச்சு முனியனும் பரிமளாவும் சந்தோஷமாக வாழ்ந்ததோடு அந்த ஊரில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவினாங்க. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட பண்ணையார் முனியன் தோட்டத்தில் இருந்து ஒரு பூசணிக்காயை தனது வீட்டுக்கு கொண்டு போய் உடைக்கும் போது அதில் இருந்து ஒரு பெரிய பூதம் வெளியே வந்தது. அந்த பூதம் பண்ணையாரை விழுங்கிவிட்டது.